Hello, welcome to Season Buds. நாம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே டிஃபரண்டான டேஸ்டான ஒரு ஜாமுன் ரெசிபி. ஜாமுன்ல என்ன டிஃபரண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா நாம இங்க black rice யூஸ் பண்ணி ஜாமுன் செஞ்சிருக்கோம். சோ வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலாம் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ ஒரு சூப்பரான சாஃப்ட்டான ஜூஸியான ஒரு காலா ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் 200 கிராம் சர்க்கரை இல்லாத பால்கோவா எடுத்துருக்கோம். ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸில் நீங்கள் வந்து பால்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா 35 குலோப் ஜாமுன் வந்து செய்யலாம். ஸோ இப்போ இந்த பால்கோவா நல்லா உடச்சி விட்டுக்கலாம். பொதுவாக குலோப் ஜாமுன் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் பேக்கெட் பவுடர் வாங்கி செய்யாமல் இந்த மாதிரி பால்கோவா வாங்கி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே வந்துட்டு நம்ம 70 கிராம் வந்து கருப்பு கவுனி அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போது ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு மணமாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக பாலும் சேர்த்துக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மாவையும் சேர்த்து நல்லா குலோப் ஜாமுனுக்கு மாவு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு நல்லா உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு இது ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போது 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை குட்டி குட்டி பால்ஸாக வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் சின்ன சின்ன ஜாமுன் வேணுன்னா சின்ன சைஸ் இது பண்ணிக்கோங்க, பெரிய ஜாமுனாக வேணும்னா பெரிய சைஸ் இது பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம சோடா உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, அதனால ரொம்ப பெருசாக உப்பிலாம் வராது. அடுத்து நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நீங்கள் வந்துட்டு 150 கிராம்லேருந்து 200 கிராம் உங்களோட ஸ்வீட்டோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 150 கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி இப்போ அந்த சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை கருப்பு கவுனி ஜாமுன் வந்து செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக ஒரு விஷயம் நம்ம டேரெக்டாக எடுத்துக்க முடியலைன்னா அதை வேறு எந்த வகையிலலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ட்ரையல் வெர்ஷன்ஸ் நிறையா பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். இப்போ சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது கூட ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரணும். உங்களுக்கு வந்து ரொம்ப பாகு மாதிரி ஆகாமல் கையில் தொட்டால் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இருந்தால் போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டால் போதும். ஸோ இப்போ ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. அந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவர் வந்து நல்லா கொதிக்கும் போது அந்த சுகர் சிரப்பில் வந்துட்டு நல்லா அரோமா வந்துட்டு இறங்கும். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் சுகர் சிரப் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் நம்ம கடாயில் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி ஊற்றி சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ சுகர் சிரப் ரெடி. இன்னொரு பக்கம் நம்ம வந்து கடாயில் நெய் சேர்த்துருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயும் சேர்த்துருக்கோம். ஸோ பொதுவாக இதுக்கு வந்து எல்லாருமே சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்ம எல்லாத்துக்கும் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து நெய்யோடு சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த இது வராது, அரோமா வராது. ஸோ இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்து 2 பக்கமும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பிளாக் ரைஸுன்றதுனால அதுவும் ரைஸ் ஃப்ளோருன்றதுனால சீக்கிரம் வந்து உங்களுக்கு கருத்த மாதிரி க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் டீப் ஃப்ரை பண்ணுங்கள். கருப்பு ஆயிடுச்சுன்னு டக்குன்னு எடுத்துட வேண்டாம். ஏன்னா வந்துட்டு பிளாக் ரைஸுன்றதுனால உங்களுக்கு டக்குன்னு பிளாக் ஆயிரும். பட் வந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் அகைன் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பால் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதை நம்ம லைட்டாக ஆற விட்டுட்டு, ரொம்ப ஆற வைக்க வேண்டாம், ஜஸ்ட் அதை ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டு போடும் போது உங்களுக்கு பால் வந்து உடையாமல் நல்லா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நல்லா சூடாக போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு கரைஞ்ச மாதிரி ஆயிரும், ஜாமுன் சீக்கிரம் உடஞ்சி போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான பிளாக் ரைஸ் ஜாமுன் வந்து
ரெடி. ஸோ பாருங்கள் எவ்வளோ உள்ளே வந்து நல்லா ஒரு மாதிரி வயலட் கலராக சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஜூஸியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.